பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய பேக் போனை முதுகெலும்பை உடைக்கவில்லை என்றால் டெரரிசம் ஓயாது, இந்தியாவில் ஓயாது. ஏனென்றால் இவர்கள் தான், இந்த கயவர்கள் தான் இந்தியாவில் டெரரிஸ்டை வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள். 1947 இருந்து வளர்த்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கயவர்கள் தான். இந்த கயவர்களை நாம் கண்டறிந்து அவர்களுடைய எலும்பை ஒடுக்க வேண்டும். முதுகெலும்பை எப்படி உடைக்க முடியும் பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க. இஸ்லாமாபாத்துக்கு அருகில் தான் ராவல்பிண்டி என்ற ஒரு நகரம் இருக்கிறது. அந்த ராவல்பிண்டி ஏறத்தாழ ட்வின் சிட்டிஸ் என்று கூறுவார்கள். அந்த ட்வின் சிட்டிஸ் ராவல்பிண்டி தான் ஆர்மியினுடைய பேஸா இருக்கிறது. அந்த ராவல்பிண்டி ஆனாலும் சரி, சியால்கோட் என்ற 15 கோர் ஹெட் குவார்டர்ஸ் ஆனாலும் சரி, ஏபட்டாபாத் என்ற இவர்களுடைய ட்ரைனிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆனாலும் சரி, இந்த 3 இடத்துல ஏதோ ஒரு இடத்தை தூக்கணுங்க. அப்பதான் நடக்கும். ஏனென்றால் இப்ப போர் ஆகிவிட்டது. போர் என்பது மிக 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 கடினமான மோசமான ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி இருந்தால் கூட இந்த ஒரு தருணத்தில் வேற வழியில்லாத காரணத்தால் பாகிஸ்தானை முறியடிக்க வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு கருத்தின் அடிப்படையில் வேற வழி இல்லாமல் நிச்சயமாக இந்த ஆர்மியை நாம் கம்ப்ளீட்டாக சிதைக்காவிட்டால் நிச்சயமாக மறுபடியும் அடுத்த தாக்குதல் it is only a few days away, a few months away, a few years away. நம்மளுடைய சொந்தங்களை நாம் மறுபடியும் பலி கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்விதான் நம்ம முன்னால் இருக்கிறது.